ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா ஸ்டைலில் பழம்பொரி எப்படி பண்ணுறதுன்னையும், அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 2 டிஷ்ஷுமே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் 5 மிளகாய் எடுத்துக்கிறேன். பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். 5மே 2ஆக கீறி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மிளகாயை அப்படியே 2ஆக கீறி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி 2ஆக கீறி நம்ம முழுசாக போட்டால் தான் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பஜ்ஜி பண்ணுறதுக்காக நான் ஒரு 150 கிராம் கடலை மாவு எடுத்துக்க போகிறேன். கடலை மாவு தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 150 கிராம் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு கை அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். அது இடியாப்ப மாவு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். புட்டு மாவு இதெல்லாம் எல்லாமே பச்சரிசி தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அரிசி மாவு எடுத்து ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்குறது. இப்போது நம்ம அரிசி மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மிளகா பஜ்ஜி ரொம்ப காரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் இல்லைனா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்காது. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா மிளகாய் பஜ்ஜி நல்லா பொல்லி வரணும் இல்லையா, உப்பி. அதுக்காக நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு லூஸாக இந்த மாதிரி இருக்கணுங்க. இட்லிக்கு எப்படி மாவு இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி உள்ளே நம்ம அந்த மிளகாய் முக்கி போடும்போது ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் 2 அதை அப்படியே எடுத்து இந்த மாவுக்குள்ளே அப்படியே முக்கி அப்படியே நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா சூப்பராக மிளகாய் பஜ்ஜி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எப்படி முக்கி போடுறதுன்னு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் மாவு இருக்கிற மாதிரி அந்த காம்பை மட்டும் பிடிச்சிட்டு போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சிடாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மிளகாய் பஜ்ஜி நமக்கு கிடச்சிரும். இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னு தெரியும்னா, 2 பக்கமும் கொஞ்சம் கலர் மாறி நமக்கு லைட் ப்ரௌனாக மாறி வரும்போது உள்ளே ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது மிளகாய் பஜ்ஜி வெந்துருச்சு 2 சைடும். இப்போது இதை நம்ம எடுத்து ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மிளகாயும் எடுத்து இந்த மாவில் முக்கி நம்ம மிளகாய் பஜ்ஜி போட்டு எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி சூப்பரான மிளகாய் பஜ்ஜி நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் மிளகாய் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஸ்நாக்ஸ் என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு, அதுவும் கேரளா ஸ்டைல் பழம்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பழம்பொரி அப்படின்னா நம்ம ஸ்டைலில் எப்படி சொல்லுவோம், தமிழ்நாட்டில் வாழைப்பழத்தில் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நேந்திரம் பழம் நல்லா பழுத்தது எடுத்தாலும் சரி நல்லாயிருக்கும். ரொம்ப காயாக எடுத்துடாதீங்க. ஓரளவுக்கு நல்லா பழுத்த பழமாக எடுத்து 2ஆக கட் பண்ணி அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் நார்மலான சைஸ்க்கு இந்த மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வாழைப்பழத்தை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த பழம்பொரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாவு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மைதா மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். மைதா மாவு தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பழம்பொரி எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு தான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சள் கலரில், அப்போ தான் பழம்பொரி சூப்பராக வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்வீட்னஸோடு சூப்பராக கிடைக்கும் சர்க்கரை சேர்த்துனோம்னா. அதுக்கப்புறம் இதுக்கு நான் சமையல் சோடா சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இட்லி மாவு சேர்க்க போகிறேன். இட்லி மாவு ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இட்லி மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை நல்லா நம்ம கலந்து விட போகிறோம். இது எந்த பக்குவத்தில் கலந்து விடணும் அப்படின்னா, இப்போது அதுக்கு முன்னாடி நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக கொஞ்சமாக இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு.
பாருங்கள் கொஞ்சமாக நான் இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் வந்து அந்த இட்லி மாவு பக்குவத்துக்கு தான் நம்ம கலந்து விடணும். அப்போ தான் வந்து இந்த வாழைப்பழத்தை உள்ளே முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா தான் அந்த மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் மாவெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பழத்தை இதில் முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு பழம்பொரி கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ மாவும் ரெடி, வாழைப்பழமும் ரெடி, கட் பண்ணி வச்சாச்சு. நல்லா ஒரு சூடாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெய் பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பழம்பொரிக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே வந்து இந்த மாவில் முக்கிக்கிங்க. கொஞ்சம் கூட வந்து கேப் இல்லாமல் நல்லா இந்த மாவில் நல்லா முக்கி அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா பழம்பொரி சூப்பராக பொரிஞ்சு வருங்க. வாங்க நான் வந்து எப்படி பொரிஞ்சு வருதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இது அப்படியே நான் வந்து எண்ணெய் சட்டியில் போட போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி சூடாக இருக்குது. இப்போ இதில் போட்டதுமே நல்லா பபுள்ஸ் வரும். இப்போ இதை நீங்கள் இதை எப்போ திருப்பி போடணும் அப்படின்னா, இது 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் நீங்கள் இதை வந்து திருப்பி போடணும். இதை நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிரும். பாருங்கள் அந்த சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை நல்லா திருப்பி போட்டு மேலே 2 நிமிஷம், கீழே 2 நிமிஷம் தாங்க. சீக்கிரமாக வெந்துடும். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது உள்ளே வேகிறதுக்கு. வாழைப்பழம் நல்லா பழுத்த பழங்கிறனால சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா பழம்பொரியும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். வாழைப்பழத்தையும் உள்ளே போட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வேறு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்து நம்ம இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கணும். பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சுன்னா இந்த வந்து பழம்பொரி நல்லா வெந்து வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துருங்க. பாருங்கள் எண்ணெய் குடிக்கவே இல்லை. இது எண்ணெய் வடித்தா எண்ணெயெல்லாம் வந்துடுது, மேலே அப்படியே ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பழம்பொரியும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்து இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.